இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் நள்ளிரவில் பல ஆலயங்களில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இது ஆகம விதிகளுக்கு ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடைய பார்க்க போறோம். நிச்சயமாக இது ஆகம விதிகளுக்கு புறம்பானதுதான். இது ஏற்புடையது அல்ல. இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நள்ளிரவு நேரத்திலே, அதாவது 12 மணி நேரத்து, அந்த 12 மணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 12 மணி டைமுக்கு கோவிலை திறந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக குற்றம்தான். அதிலே சந்தேகமே இல்லை. சார் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் திருப்பதியில் பார்த்தேன்னா, திருமலையில் பார்த்தோம்னா நைட்டு நாங்கள் 12:30 கூட தரிசனம் பண்ணியிருக்கோம், 12:45 கூட தரிசனம் பண்ணியிருக்கோம், அந்த டைமில் கூட நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோமே, அங்கே மட்டும் அது குற்றம் இல்லையா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே அது குற்றம் இல்லை. அந்த திருப்பதி திருமலையை போல அங்கே முழுக்க முழுக்க அந்த வைணவ ஆகமங்களுடைய விதியின்படிதான் பூஜை என்பது நடத்தப்படுகிறது. முழுக்க முழுக்க ஒரு விதியை கூட அவங்க ஓவர்டேக் பண்ணாம, எந்த விதியையுமே அவர்கள் தாண்டாமல் முழுக்க முழுக்க பூஜைகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் புத்தாண்டு நாளில் மட்டும் நைட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணுறதில்லை, எல்லா நாட்களிலுமே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா நாள்லையுமே இந்த நைட்டு 12 மணி தரிசனம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, மற்ற நாள்லாம் பார்த்தோம்னா 8:30-9க்குலாம் கோவிலை சாத்திடுவோம். சாத்திட்டு அந்த புத்தாண்டு நேரத்தில் மட்டும் போய் நைட்டு 12 மணிக்கு கண்டிப்பாக கோவில் திறந்துருக்கணும்னு சொல்லி அந்த அர்ச்சகரை கட்டாயப்படுத்துவது, அந்த பூசாரியை போய் தொல்லை பண்ண வேண்டியது, நைட்டு 12 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் விசேஷ அலங்காரத்தோடு வச்சுக்கணும், நாங்கள்லாம் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அர்த்தஜாம பூஜை என்பதனை எந்த நேரத்திலே வைத்திருக்கிறோமோ அந்த அர்த்தஜாம பூஜையானது முடிவடைந்து விட்டால், இறைவன் பள்ளியறைக்குள் சென்று விட்டார் அப்படின்னு சொன்னா உடனே ஆலயத்தை மூடிவிட வேண்டியது. அவ்வாறு மூடப்பட்ட ஆலயத்தினை காலையில்தான் திறக்க வேண்டும். உஷக்காலம் சொல்வா இல்லையா, அப்பதான் திறக்கணுமே தவிர நைட்டு நள்ளிரவு 12 மணிக்கு பூஜை செய்வது என்பது நம்முடைய ஆகம விதிகளுக்கு விரோதம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கோவிலை திறக்க சொல்லி அந்த அர்ச்சனையை பண்ணு, எங்களுக்கு இந்த நேரத்தில் தீபாராதனை பண்ணணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக எதிர்மறையான பலனைத்தான் தரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம அந்த மாதிரி நியூ இயருக்கு, அந்த நியூ இயர் டைமில் தான் நம்ம தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும். இது வந்து ஒரு தனுர் மாதம் தானே நடக்கிறது. நீங்கள் நியூ இயர் நினச்சின்னு இருக்கிற, அதாவது இது வந்து நம்ம இங்கிலீஷ் நியூ இயரா, தமிழ் நியூ இயரா, இல்லை இது வந்து சித்திரை மாதமா, இல்லை தை மாதமா, இல்லை டிசம்பர் மாதமாங்கிற மாதிரி இந்த சர்ச்சைக்குள்ளே நாம் போக வேண்டாம். நம்ம இப்போ நியூ இயர் நினச்சிண்டா கூட நம்ம இந்த நியூ இயர் டைமில் அந்த சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் இது ஒரு தனுர் மாதமாக இருக்கு இல்லையா? தனுர் மாத நேரத்திலே காலங்காத்தாலேயே திறந்துருவாளே, காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு விட்டுடுவா, பஜனை பாடல்கள்லாம் பாடிட்டு இருப்பா, திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் ஒலித்து கொண்டிருக்குமே. நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலை பொழுதிலே ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு அழகா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக வேண்டியது. அதிகாலையிலே நடக்கக்கூடிய அந்த தனுர் மாத பூஜையினை தரிசிக்க வேண்டியது. விடியற்காத்தால் அந்த 4:30-5 மணிக்கெல்லாம் கோவிலை திறந்து அபிஷேகத்தை பண்ணுறா, அழகாக அங்கே போய் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே தரக்கூடிய அந்த சுட சுட அந்த மார்கழி மாத பொங்கலை வாங்கி சாப்பிட்டேனாலே இந்த புத்தாண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதானே இருக்கும். அதனை விடுத்து நள்ளிரவில் போய் நான் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 12 மணி பூஜையில் போய் கலந்துக்கிறேன், 12 மணிக்கு தான் பூஜையை பண்ணணும், இந்த நேரத்தில் நான் போய் பூஜையை பண்ணிட்டேன்னு சொன்னால் இது அர்த்தராத்திரியிலே பிசாசுகள் நடமாடுகின்ற நேரம்தான். அதிலே சந்தேகமே கிடையாது. நான் கோயிலுக்குள்ளே தானே சார் இருக்கேன், கோயிலுக்குள்ள பிசாசெல்லாம் வராதேன்னு சொன்னால் கூட உண்மையான தாத்பரியம் என்ன தெரியுமா? ஒரு அர்த்தஜாம பூஜை நடந்த பிற்பாடு அது அம்பாளினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே சுவாமியினுடைய மூர்த்தங்கள் வெளியிலே நகர்வலம் வருமாம். அவ்வாறு வந்து அந்த கோவிலை ரட்சிக்கிறார்கள். கோவிலை மாத்திரமல்ல, அந்த பகுதியையே அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அர்த்தம். அந்த சுவாமியினுடைய வேலையை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நள்ளிரவில் போய் நம்ம கோவிலை திறக்கவே கூடாது.
இது முற்றிலும் தவறுதான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நியூ இயர் அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணுன்னு சொன்னா நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக நான் 12 மணிக்கெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்காம நம்ம மத்தியானம் ஒரு 10 மணிக்காக எழுந்துக்க வேண்டியது, இது ரொம்பவும் தப்பு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக ஏதோ ஒரு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு காத்தால 10 மணிக்கு எழுந்தேன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய செயல்கள் தாமதப்படத்தான் செய்யும். அதனை விடுத்து அந்த புத்தாண்டு நீங்க கருதுகிறீர்கள் அல்லவா, அந்த டைம்ல அதிகாலை பொழுதிலே அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் எழுந்து நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த சூரியன் எழுந்திருக்கும் பொழுதே நீங்க தரிசனம் செய்தீர்களே ஆனால், அந்த சூரிய நமஸ்காரத்தினை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுக்கவே நற்பலன்களை தருகின்ற விதமாகத்தான் அமையும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.